ரஞ்சிதா எங்க இருக்கீங்க? அக்கா 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 விஜய். அக்கா இந்தாக்கா ஸ்வீட் எடுத்துக்கோ முதல்ல. நான் ஸ்வீட் எடுத்துக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நானே செஞ்ச பாயாசத்தை குடி. பாயாசமா? என்னக்கா திடீர் சர்ப்ரைஸ்? என்ன மாமா ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? பாத்தியா பாத்தியா, எல்லாம் செஞ்சவளே நான். எனக்கு தெரியாம இவருக்கு எல்லாமே நடந்த மாதிரி இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அக்கா எல்லாம் ஓ ஏற்பாடு தானா? பாத்தியா சொல்லவே இல்ல. நான் சொல்ல மாட்டேன் விஜய், செஞ்சு காமிப்பேன். ஆக்ஷன்ஸ் தான் பேசணும், ஆனா மத்தவங்க மாதிரி தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேன். நீ என் தம்பிடா, சும்மா கெத்தா நிக்கிற மாதிரில நான் பண்ணுவேன். தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ சோ மச். நான் உனக்கு அக்கா மட்டும் இல்ல விஜய், உனக்கு அம்மாக்கு அப்புறம் அவங்க ஸ்தானத்துல இருக்கிற அம்மாடானா. உனக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? பாயசம் எடுத்துக்கோ. அக்கா முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ண. ஏய் விஜய், நீ பிசினஸ்ல பெரிய ஆளா வருவ, என்னை விட நீ பெரிய ஆளா வரணும், அதான் என்னோட ஆசை. நீ சந்தோஷமா நிம்மதியா தினமும் தூங்கணும், அது போதும் எனக்கு. அக்கா ஏன் அப்படிலாம் சொல்ற? பின்ன நீ பெருசா வருவ விஜய். பர்சனல்ல இழந்தவங்க ப்ரொஃபஷனல்ல ரொம்ப நல்லா வரணும். நீ உன் குடும்ப வாழ்க்கையில கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை அனுபவிச்சிட்ட. என்ன அதெல்லாம் நீயா தேடிக்கிட்டது. நான் உனக்கு அவ்வளோ நல்லது அதுல பண்ணலான்னு பார்த்தேன். எங்க எனக்கு அதுல கொடுத்து வைக்கல. சரி விடு, பிசினஸ் விஷயமாவது நான் ஏதாவது உனக்கு பண்ணணும்னு தான் இதை பண்ணேன். ஆனா ஒண்ணு, கல்யாண விஷயம் மட்டும் நான் நினைச்ச மாதிரி நடந்திருந்தா உன் லைஃபே வேற மாதிரி இருந்திருக்கும்டா. ரொம்ப நல்லா இருந்திருப்ப. ராஜிமா, இந்த நேரத்துல எதுக்கு இதெல்லாம்? மாமா, நீங்க பாயசம் சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அக்கா பிரமாதமா இருக்கு. சரி முதல்ல ஸ்வீட் சாப்பிடுங்க. கொடுங்க. இந்தா வச்சிரு. இந்தாக்கா எடுத்துக்கோ. ரஞ்சி நீ இந்தா எடுத்துக்கோ வா. ரஞ்சிதா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாமா. தேங்க்ஸ் ரஞ்சிதா. ஏய் வெண்பா குடுறா. என் வெண்பா குட்டிக்கு தான் இந்த ஃபுல் பாக்ஸுமே. இந்த வெண்பா குட்டி, டாடா உனக்கு பிடிச்ச ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்குன்னு சொல்லலையே. நீங்களே தான் பேசிக்கிறீங்க, என்கிட்டயே சொன்னீங்க. சாரி வெண்பா, டாடாக்கு கனடா ப்ராஜெக்ட் ஒன்று ஓகே இருக்கு. ராஜியாத்தா தான் எல்லாமே ரெடி பண்ணிருக்காங்க. டாடா 1 வீக் கனடா போக வேண்டியது இருக்கும். வாழ்த்துக்கள் டாடா. தேங்க் யூ. இதாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. டேய் விஜய், நான் ஒன்னும் உனக்கு பெருசா பண்ணலடா. எல்லாமே உன் டேலண்ட்னால தான் உனக்கு கிடைச்சது. ஜஸ்ட் அதை நான் ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சேன், அவ்வளவுதான். உனக்கு தகுதி இருக்கு, அதனால தான் கிடைச்சிருக்கு. ஆனா இதுக்காக நான் எவ்வளவு ட்ரை பண்ணிருக்கேன் தெரியுமாக்கா? நீ இதுல இன்வால்வ் ஆனதுனால தான் எனக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிருக்கு. மாமா, கனடால இப்ப கிளைமேட் சூப்பரா இருக்கான். சரியான டைம்ல தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிளிக் ஆயிருக்கு. வெண்பா, டாடா இவ்ளோ ஹாப்பியா இருக்கேன், உனக்கு ஹாப்பியா இல்லையா? இது ஹாப்பினஸ் டாடா. மல்லிமா மட்டும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்ப நாமெல்லாம் ஹாப்பியா இருக்கிறதா? என்னடா பேசவே மாட்டேங்கிறீங்க? மல்லிமாக்கு ஸ்வீட் கொடுங்க. உன் பொண்ணுதான் ஆசைப்படுறாள், குடு.
வெண்பா சொல்றதும் சரிதானே. நாமளா ஹாப்பியா இருக்கோம், அவளுக்கு ஒண்ணு கொடுக்கறதுல என்ன கெட்டு போக போகுது? இவ்ளோ ஸ்வீட்ஸ்ல ஒரு 200 கிராம் கீழே விழுந்துருச்சுன்னு நினைச்சு கொடுத்துரு. நான் வேற ஏற்கனவே அவளை ரொம்ப திட்டிட்டேன். அவளை திட்டுறதுக்கு என்ன எனக்கு ஆசையா? நீ வேற அவமானப்பட்டுட்டல்ல, அதை என்னால தாங்கிக்கவே முடியலடா. அந்த கோவத்துல தான் கூட 2 வார்த்தை பேசி விட்டுட்டேன். சரி விடு, நீ ஸ்வீட்டை கொடு. மல்லிமா. நம்ம வீட்ல வேலை செய்யறவங்க, செக்யூரிட்டி எல்லாருக்கும் கொடுப்போம்ல, அதே மாதிரி அவளுக்கும் கொடுக்கறதுல இப்ப என்ன ஆயிட போகுது? உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சது எனக்கு நிஜமா ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்கல்ல, வாழ்த்துக்கள்ங்க. தேங்க்ஸ் மல்லி. ரஞ்சி, வீட்ல வேலை செய்யற மத்தவங்களுக்கும் கொண்டு போய் கொடு. இது கொடு விஜய். அக்கா 2-3 கால்ஸ் பேச வேண்டியது இருக்கு, நான் ரூம்ல இருக்கேன். நீ போ. இனிமே நீ பிஸியாவே இருப்ப. பிசினஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. தேவையில்லாம மத்த விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி மனசை போட்டு குழப்பிக்காத. ராஜிமா, சும்மா சொல்லக்கூடாது. நீங்க வேற லெவல். சும்மா இருக்கிற மாதிரி இருந்துட்டு மாமாவுக்காக இவ்ளோ பெரிய வேலை பார்த்திருக்கீங்க. பின்ன நான் எங்க இருந்தாலும் ஏன் மூலமா நடக்கிற வேலையெல்லாம் கச்சிதமா நடந்துட்டு இருக்கோண்டி. இத்தனைக்கும் நாம சும்மா இருக்கிற மாதிரியே தான் இருக்கணும். ஏன் அவன் கண்ல கூட நான் படக்கூடாது. பின்ன நாம தானே அவன் காலு கீழே குழி தோண்டிட்டு இருக்கோம். இங்க பாரு, இந்த வீட்ல நான் உனக்காக தான் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்காக கனடால இருக்கிற பிசினஸ் எல்லாம் மூடிட்டா வர முடியும்? ஜஸ்ட் இதோ இந்த போன்ல விரல் நுனியில எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சும்மாலாம் இல்ல. மாமா ரொம்ப ஹாப்பியா இருக்காருல்ல ராஜிமா? பின்ன அவனை சந்தோஷப்படுத்த வேண்டாமா? அப்பதானே நாம சொல்ற பேச்ச அவன் கேட்பான். ஒரே கல்ல 2 மாங்காவா? மாமாவுக்கு நல்லது பண்ற மாதிரி பண்ணிட்டு அது மூலமா எனக்கு நல்லது பண்ண பிளான் பண்றீங்க, கரெக்டா? பாதி மட்டும்தான் இதுல கரெக்ட். என்ன சொல்றீங்க? ஒரே கல்லுல 2 மாங்காலாம் இல்ல, 20 மாங்காய் அடிக்கிறவ தான் நானு. எப்ப பார்த்தாலும் டே விஜய், இந்த மல்லி இருக்காளே, அவ இப்படிடா, அவ அப்படிடா, நீ அவளை இப்படி பண்ணுடா, அப்படி பண்ணுடான்னு சொல்லிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோயேன், இவளுக்கு வேற வேலையே இல்லைன்னு நான் சொல்றத காதலே போட்டுக்காம போய்கிட்டே இருப்பான். ஆமா ஆமா, போதும் பொண்ணு பாட்டி இருக்காங்கல்ல, அவங்கள இப்படிதான் மாமா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பத்துல சித்தி சித்தின்னு மரியாதையா வச்சிருந்தாரு, அப்புறம் போக போக என்ன கண்டுக்கவே மாட்டாரு. அந்த கிழவி கூட போய் என்ன கம்பேர் பண்றியா? நான் கனடால எத்தனை பிசினஸ் பண்றேன் தெரியுமா? எத்தனை 1000 பேர் என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஐயோ ராஜிமா, நான் அப்படி சொல்ல வரல. நீங்க சொன்னதுக்கு தான் நான் ஒரு நார்மலான எக்ஸாம்பிள் சொன்னேன். இருந்தாலும் எனக்கு வருத்தம். வருத்தமா? எதுக்கு வருத்தம்? பின் என்ன ராஜிமா, காலையில என்ன சொன்னீங்க? மல்லி கிட்ட மாமாவை நெருங்க விடக்கூடாது, அவங்க சமாதானம் ஆயிடவே கூடாது, மாமாவோட கோபம் குறைஞ்சிடவே கூடாதுன்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமா சொன்னேன். இப்போ நீங்களே அவளுக்கு ஸ்வீட்டை ஊட்டி விட சொல்லிருக்கீங்க. சிரிக்காதீங்க. இந்த விஷயத்துல எனக்கு உங்க மேல ரொம்ப கோவம். மாமாவே அவளுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொன்னாரு, நீங்க கூடன்னு சொல்றீங்க. இங்க பாரு, மல்லிய பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட இப்படி உன்னை நாம செஞ்சோன்னு வெயி, அவனுக்கு என் மேல இருக்கிற மரியாதை கூடும். அக்கா சொன்னா எதுவுமே சரியாதான் இருக்கும்னு அவன் நம்புவான். ஒரு கட்டத்துல நான் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாம கண்ணை மூடிக்கிட்டு தலையாட்டுவான். மல்லி என் மேல குறையே சொன்னா கூட அதெல்லாம் அவன் நம்ப மாட்டான். எதிரியா அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் நம்ம எப்பவுமே ஜெயிக்க முடியாது. நம்ம பக்கத்தை ஸ்ட்ராங் பண்றதுக்கான வேலையையும் சைமல்டேனியஸா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் ஈஸியா ஜெயிக்கிறதுக்கான சூட்சமும். ராஜிமா, ராஜிமா, சான்ஸே இல்ல.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.